நாங்கள் காலையில் குடும்பத்தோடு 7 மணிக்கு கொல்லைக்கு வந்துடுவோம். சாப்பாட்டாய் தான் வீடு வரும். இதர நேரம் பூரா எப்பொழுதும் கொள்ளையில் தான் இருந்து சாப்பிடி. 8 அடிக்கு சடை சடையாய் டன் கணக்கில் கொத்து கொத்தாய் கெத்தா நிற்கும் புடலை சாகுபடி. குடும்பத்தோடு கடுமையான உழைப்பில் ஈடுபட்டு அதிக மகசூல் தேடி வரும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சிங்கனோடை கிராம பகுதிகளில் புடலங்காய் சாகுபடியை அதிகமாக காண முடிகிறது. டெல்டா மாவட்டமான அங்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தியும் பம்பு செட் மற்றும் குளங்களில் இருந்து தண்ணீரை இறைத்தும் பயிர்களுக்கு பாய்ச்சி பல ஆயிரம் ஏக்கர்களில் விவசாயிகள் புடலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பகுதிகளில் மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்கை உள்ளிட்ட இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி அதிக விளைச்சல் மற்றும் அதிக லாபம் ஈட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து சிங்கனோடையை சேர்ந்த விவசாயி ராதாகிருஷ்ணன் கூறும்போது, வயல்களின் மீது பந்தல் அமைத்து அதன் மீது செடிகளை வளர வைக்கிறார்களாம். 45 நாட்களுக்கு பிறகு புடலை அறுவடைக்கு தயாராகி விடுகிறதாம். உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் நேரில் வந்து ஒரு புடலங்காய் 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை தங்களிடம் வாங்கி சந்தையில் 40 ரூபாய்க்கு விற்கிறார்களாம். முக்கியமாக தங்களது பகுதிகளில் இயற்கை உரத்தில் வளர்ப்பதால் 8 அடி வரை நீளமாக புடலை மகசூல் ஈட்டி வருகிறது என்றும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். மனித உடலுக்கு நார்ச்சத்து மிகுந்த அவசியம். பல்வேறு நோய்களுக்கும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக திகழும் புடலை சாகுபடியில் கெத்து காட்டி வரும் சிங்கனோடை கிராம மக்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.